Build your dreams, live rich, and leave rich. Live Rich and Leave Rich by கிறிஷ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பங்குச்சந்தை இதுல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையோட நிறைய பேர் வரும். ஆனா கடைசியில நம்ம கையில இருக்கிற பணத்தோட சேர்த்து மன நிம்மதியே இழந்துட்டு தான் போறோம். இது ஏன் நடக்குது? வாங்க இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலையும் இந்த பொறியிலிருந்து தப்பிச்சு ஒரு அமைதியான நிதி பாதையை எப்படி உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இது எந்த முதலீட்டு ஆலோசனையும் கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட நிதி திட்டமிடலுக்கு கண்டிப்பா உரிமம் பெற்ற நிதி ஆலோசகரை அணுகுங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஏன் நேரடி பங்கு வர்த்தகத்துல பெரும்பாலான மக்கள் பணத்தை இழக்கறாங்க? நீங்க எப்பவாச்சும் உங்களையே இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதில்தான் பல பேரோட உண்மையான நிதி அமைதிக்கான திறவுகோல். பங்குச்சந்தை கேட்டாலே ஒருவிதமான ஈர்ப்பு இல்லையா? ரொம்ப சீக்கிரத்துல சுலபமா பணக்கார ஆயிடலான்னு ஒரு கனவை காட்டும். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு பொறி மாதிரி. அதுக்குள்ள மாட்டிக்கிறவங்க மன அழுத்தத்தையும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தையும் தான் இழக்குறாங்க. அது ஏன் அப்படி நடக்குது? வாங்க விரிவா பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்டாக் ட்ரேடிங்னா வெறும் நம்பர் கேம்னு, அதுல வர நம்பர்களை பத்தின விஷயம்னு. ஆனா அது உண்மையே இல்ல. தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் ஆகிறது. இந்த தொடர்ச்சியான மன அழுத்தம் உங்க பணத்தை மட்டும் இல்ல, உங்க நேரத்தை, உங்க ஆரோக்கியத்தை, ஏன் உங்க குடும்ப உறவுகளை கூட பாதிக்கும் தெரியுமா? சரி, பங்குச்சந்தையில உங்க உண்மையான எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களா? இல்லவே இல்ல. உங்க உண்மையான எதிரி வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். இன்னும் சரியா சொல்ல போனா, நம்ம மூளைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நம்மளுக்கே தெரியாத சில பழக்க வழக்கங்கள் தான் நம்மள தப்பான முடிவுகளை எடுக்க வைக்குது. இதத்தான் சைக்கலாஜிக்கல் டிராப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உளவியல் பொறிகள். இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு, மத்தவங்க எல்லாரும் வாங்குறாங்கன்னு நாமும் வாங்குறது, கொஞ்சம் லாபம் வந்தா போதும்னு உடனே வித்துட்டு வெளியே வர்றது, ஆனா நஷ்டம் வந்தா மட்டும் விடாப்பிடியா புடிச்சு வச்சுக்கிறது. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை எடுக்க தூண்டுறதே இந்த உளவியல் பொறிகள் தான். இத ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சா வர சந்தோஷத்தை விட உங்ககிட்ட இருந்து 1000 ரூபாய் தொலைஞ்சு போனா வர வலி ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு பேரு தான் லாஸ் அவர்ஷன். இதனாலதான் நஷ்டத்துல போற ஒரு ஸ்டாக்க எப்படியாவது ஏறிடும்னு ஒரு நப்பாசையில விக்காம வச்சிருப்போம். ஆனா லாபத்துல போற ஸ்டாக்க ஐயோ இறங்கிடுமோன்னு பயந்து உடனே வித்துடுவோம். இதுதான் பெரிய நஷ்டங்களுக்கு வழிவகுக்குது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஹர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மந்த மனப்பான்மை. ஒருத்தர் ஒரு விஷயத்த செஞ்சா அது ஏன் எதுக்குன்னு யோசிக்காம மத்தவங்களும் அதையே செய்யறது. சோஷியல் மீடியால யாரோ ஒருத்தர் இந்த ஸ்டாக் பறக்க போகுதுன்னு சொன்னா போதும், உடனே நாமளும் அந்த வாய்ப்பை தவற விட்டுடுவோமோங்கிற பயத்துல அதை வாங்க ஓடுறோம். இந்த பயம்தான் மார்க்கெட்டை தேவையில்லாம ஏத்தியும் இறக்கியும் விடுது. இங்க பாருங்க, 74% யார் தெரியுமா? ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்கள 74% பேர் தங்களை சராசரியை விட பெட்டர்னு நினைக்கிறாங்களா? இது புள்ளி விவரப்படியே சாத்தியமில்ல. இதுக்கு பேர் தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதாவது அதீத நம்பிக்கை. ஒரு தடவை நமக்கு லாபம் வந்துட்டா நான் ஒரு ஜீனியஸ், எனக்கு மார்க்கெட் நல்லா தெரியும்னு ஒரு தப்பான நம்பிக்கைக்கு வந்துடுவோம். அதுதான் நம்மள பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடும். சரி, இந்த மாதிரி மன ரீதியான பொறிகள்ல சிக்காம இருக்கணும்னா நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா? ஆனா பல பேர் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறது என்ன தெரியுமா? அடுத்தவங்க சொல்ற ஹாட் டிப்ஸ். அது ஏன் வேலைக்கு ஆகாதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஒரு தடவை ஒரு ஸ்டாக்க வாங்கி லாபம் பாக்குறது பெரிய விஷயமே இல்ல. அது அதிர்ஷ்டத்துல கூட நடக்கலாம். ஆனா அதிர்ஷ்டத்தை நம்பி உங்களோட மொத்த பணத்தையும் முதலீடு பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு என்னதான் செஞ்சாலும் முறையான தரவுகளும் முழுமையான ஈடுபாடும் இல்லாம எதுவுமே தொடர்ந்து ஜெயிக்க உதவாது. இதை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம மூளையால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தகவல்களை ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரு பங்கோட விலைய உலக அரசியல், கச்சா எண்ணெய் விலை, கம்பெனி ரிசல்ட், வட்டி விகிதம்னு 1000 விஷயம் பாதிக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தனி மனுஷன், அதுவும் தன்னோட வேலையும் பார்த்துக்கிட்டு சரியா ஆராய்ந்து தொடர்ந்து சரியான முடிவுகளை எடுக்கிறதுங்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இந்த கதை உங்கள பல பேருக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். சோஷியல் மீடியால ஒரு டிப்ஸ் வருது, நாமளும் ஆராய்ச்சி பண்ணாம வாங்குறோம். அதிர்ஷ்டவசமா அது டபுள் ஆகுது. உடனே நமக்கு நான் தான் கிங்னு ஒரு நினைப்பு. அடுத்த அதே நம்பிக்கையில இன்னொரு ஸ்டாக்ல பணத்தை போடுறோம், அது இறங்குது. ஆனா நம்ம ஈகோ ஒத்துக்காது, நஷ்டத்தை ஏத்துக்காம கடைசி வரைக்கும் வச்சிருப்போம். இது ஒரு நச்சுவட்டம். இதுல ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பத்தி நான் சொல்லவே வேணாம். அது உங்க பணத்தை சீக்கிரமா இழக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட். அப்போ ஒரு கேள்வி வரும், நமக்கு தான் இவ்ளோ கஷ்டம்னா இந்த பெரிய நிதி நிறுவனங்கள், ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க? அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வித்தியாசம் ரொம்ப பெருசு.
ஒரு ஃபண்ட் மேனேஜர் பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கு. அவங்க கோடி கணக்குல செலவு பண்ணி டேட்டாவையும் சாஃப்ட்வேரையும் வாங்கி ஆராய்ந்து முடிவெடுக்கறாங்க. ஆனா நாம வாட்ஸ்அப்ல வர டிப்ஸை நம்பி முதலீடு பண்றோம். அவங்களுடையது முழுநேர வேலை, நம்மளுடையது பகுதி நேர யூகமா இருக்கு. இது எப்படி சரியா வரும்? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இவ்ளோ பெரிய ரிசர்ச் டீம், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தொழில்நுட்பம் எல்லாம் இருந்தும் கூட கடந்த 10 வருஷத்துல வெறும் 25% ஆக்டிவ் ஃபண்டுகளால தான் சந்தையோட சராசரி வருமானத்தை விட அதிக வருமானம் கொடுக்க முடிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, ப்ரொஃபஷனல்ஸ்க்கே இதுதான் நிலைமைனா நாம தனியா நின்னு சந்தையை ஜெயிக்கிறது எவ்ளோ கஷ்டம். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வே இல்லையா? நேரடி பங்கு வர்த்தகம் பண்ணாம நம்ம பணத்தை வளர்க்க வேற வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வழி இருக்கு. அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே ஒரு கம்பெனி மேல உங்க எல்லா பணத்தையும் போட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா உங்க பணத்தை நூற்றுக்கணக்கான நல்ல கம்பெனிகள்ல பிரிச்சு முதலீடு பண்றது. வைக்கோல் போர்ல ஒரு ஊசிய தேடுறதுக்கு பதிலா மொத்த வைக்கோல் போரையும் வாங்குற மாதிரி தான் இது. இதனால என்ன நன்மை? நாம முன்னாடி பார்த்த எல்லா பிரச்சனைக்கும் இதுல தீர்வு இருக்கு. உங்களுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் டீம் இந்த வேலைய பாக்குது. உங்க முதலீடு பல பங்குகள்ல பரவறதால ரிஸ்க் ரொம்பவே குறையுது. ரொம்ப கம்மியான பணத்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். எல்லாவற்றையும் விட முக்கியமா, தினமும் மார்க்கெட்டை பார்த்து டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற அமைப்பே நம்மள தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கிற அந்த உளவியல் பொறிகளை உடைக்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இங்க உங்க பேராசைக்கோ பயத்துக்கோ இடமே இல்ல. ஒரு ஒழுக்கமான முறையான முதலீட்டுக்கு மட்டும்தான் இடம். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான். ஆனா அது மட்டுமே வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது இல்லையா? உண்மையான வெற்றிங்கிறது அதுக்கும் மேல. உண்மையில லிவ் ரிச்னா என்ன? கோடிக்கணக்குல பணம் வச்சிருக்கிறது மட்டுமா? இல்ல. மன நிம்மதியோட எந்த நிதி சார்ந்த கவலையும் இல்லாம வாழறதுதான் உண்மையான லிவ் ரிச். அதே மாதிரி லீவ் ரிச்னா என்ன? உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை விட்டுட்டு போறது. அதுதான் உண்மையான செல்வம். அதனால நான் உங்கள ஒண்ணு கேக்குறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. உங்க மன நிம்மதிய, உங்க ஆரோக்கியத்தை, உங்க நேரத்தை பணயம் வச்சு இந்த நேரடி பங்கு வர்த்தகம் செய்யறது நிஜமாவே மதிப்புள்ளதுதானா? இதுக்கு நீங்க சொல்ற பதில் உங்க நிதி வாழ்க்கையையே மாத்தலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில்லறை முதலீட்டாளர் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நேரடி பங்கு வர்த்தகத்துல உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இத பத்தி இன்னும் பேசலாம். இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பை கிறிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு மிக்க நன்றி.